ஹாய், இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்ட்ரு கம்பெனி லாவில் மீட்டிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஏஜிஎம் இது வந்து செக்ஷன் 96 இருக்குது. ஸோ இது ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன், இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து செக்ஷன் 96 வந்து இருக்குது. 96லேருந்து 99 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 121 வரும். ஓகே, ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து எந்தெந்த கம்பெனிக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஓபிசிக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து ஓபிசியில் ஒருத்தவங்க தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிக்குவாங்களா? அதனால கிடையாது. எவ்ரி கம்பெனி எக்ஸப்ட் ஓபிசி. ஸோ மெம்பர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறது தான் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். 1% கம்பெனியில் ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ண, அவங்க மட்டும் அட்டென்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்குவாங்களா? அதனால ஓபிசிக்கு மட்டும் கிடையாது. இப்போ கேப் வந்து ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங்க்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்குல்ல, அது 15 மாதத்தை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் வந்து என்னது 15 மாதம் அந்த மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிஎம்ஏ ஸ்டூடெண்ட் ஆர்டிகல்ஷிப் 15 மாதம். ஸோ ஜென்ரல் மீட்டிங் 2 ஜென்ரல் மீட்டிங்க்கு நடுவில் இருக்கிற கேப்பு 15 மாதத்தை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 months பிட்வீன் 2 AGMs அப்படின்னு சொல்லலாமா? ஏஜிஎம் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுதில்ல, ஃபினான்ஷியல் இயர் முடிகிறதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார வித்தின் 6 months. ஸோ புக்கில் பேராவாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 ஏஜிஎம்க்கு நடுவில் இருக்கிற கேப்பு 15 மாதத்தை விட அதிகமாக இருந்துடக்கூடாது. எப்போக்குள்ளார ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஆர்ஓசி எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆர்ஓசி யார்? ரெஜிஸ்ட்ரார் வந்து அப் டு 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். புரியுதா? ஸோ ஒரு ஃபினான்ஷியல் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளார நம்ம ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண முடியலன்னா ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் ரெஜிஸ்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு கேட்போம். ரெஜிஸ்டர் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாருன்னா மேக்ஸிமம் 3 months தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு ஏஜிஎம்க்கு கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி இப்போ தான் ஆரம்பிக்குது, அதுக்குள்ளார நீங்கள் போய் எக்ஸ்டெண்ட் கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டார். ஸோ சப்சிக்வெண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பாசிபிள். அப்புறம் இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுப்போம்ல ஏஜிஎம்க்கு, அந்த நோட்டீஸில் ஏஜிஎம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஏஜிஎம்ங்கிறது ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ரெஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பேரண்ட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, டிவிடெண்ட் பண்ணுறது, ஃப்யூச்சர் பிளான் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுக்கிறது, அது எல்லாமே ஏஜிஎம்மில் தான் வந்து நடக்கும். ஸோ இது இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எல்லா கம்பெனியும் எக்ஸப்ட் ஓபிசிக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒரு 2 ஏஜிஎம்க்கு நடுவில் இருக்கிற கேப்பு 15 மாதத்தை விட அதிகமாக போயிடக்கூடாது. எப்போக்குள்ளார கண்டக்ட் பண்ணணும்னா ஒரு ஃபினான்ஷியல் முடிஞ்சதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ரெஜிஸ்ட்ரார் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆனால் மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். இது வந்து ஃபஸ்ட்டு ஏஜிஎம்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏஜிஎம்க்கு வந்து அந்த டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். ஸோ நோட்டீஸ் நம்ம ஏஜிஎம்க்கு கூப்பிடுற நோட்டீஸ் வந்து ஏஜிஎம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபஸ்ட் ஏஜிஎம், அந்த கம்பெனி இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ஏஜிஎம்மை எப்போக்குள்ளறனா வித்தின் 9 months. இதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். புரியுதா? ஸோ நம்ம யூஸ்வலாக வித்தின் 6 months குள்ளார நடத்தணும். அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 6 + 3 9 ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஏஜிஎம்மே கம்பெனியில் வந்து நீ 6 மாதத்துக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ இப்போ தானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்க, அதனால் 9 மாதத்துக்குள்ளே வச்சா போதும் அப்படின்னு சொல்லுது. ஸோ வித்தின் 6 months ஃப்ரம் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர், அந்த கம்பெனியோடைய ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 9 monthsக்குள்ளார நம்ம கண்டக்ட் பண்ணால் போதும். சப்போஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம், இஃப் ஹெல்டு அப்படின்னா இன்னொரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோ நீட் ஃபார் ஏஜிஎம் இன் இயர் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ 9 மாதத்துக்குள்ளார நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோன்னா அந்த இயர் ஆஃப் இன்கார்பரேஷனில் நம்ம ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இங்கே தான் பார்த்தோம்ல ஃபஸ்ட் ஏஜிஎம்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏஜிஎம் வந்து புது கம்பெனிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம். 6 மாதத்துக்குள்ளார கிடையாது, ஃபினான்ஷியல் முடிஞ்சு 9 மாதத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த கம்பெனி அதுக்குள்ளார கண்டக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த இயர் ஆஃப் இன்கார்பரேஷனில் இன்னொரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 2025 ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்? மார்ச் 2026 முடியுமா? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 25, 31 மார்ச் 26. இப்போ ஆகஸ்ட்டில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு நம்ம கம்பெனியை 18ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ அதோட ஃபினான்ஷியல் இயர் வந்து 31 மார்ச் 26 முடியுது. இதிலேருந்து 9 மாதம் அப்படின்னா டிசம்பர் வருமா, 31 டிசம்பர் 26. ஸோ இந்த 31 டிசம்பர் 26க்குள்ளார இவங்க ஒரே ஒரு ஏஜிஎம்மை மட்டும் கண்டக்ட் பண்ணால் போதும். அதுதான் ஃபஸ்ட் ஏஜிஎம்க்கான ப்ரொவிஷன். ஓகேவா, புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இயர் எண்டிங்லேருந்து 9 மந்த்ஸ்க்குள்ளார கண்டக்ட் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும்? கண்டக்ட் ஆஃப் ஏஜிஎம் இது வந்து செக்ஷன் 96 சப்செக்ஷன் 2 பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் கண்டக்ட் பண்ணணும். நடுராத்திரி 10 மணிக்கு, நடுராத்திரி 12 மணிக்கு அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏஜிஎம்மை பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் கண்டக்ட் பண்ணணும். ஜென்ரலாக 9 AM to 6 PM. ஓகேவா, பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் ஏஜிஎம்மை கண்டக்ட் பண்ணணும். நேஷ்னல் ஹாலிடேயில் கண்டக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஏஜிஎம்லாம் வைக்கக்கூடாது. ஸோ நேஷ்னல் ஹாலிடே அப்போ ஏஜிஎம்மை வந்து வைக்கக்கூடாது. எங்கே வைக்கணும் ஏஜிஎம்மை, எங்கே வைக்கணும் அப்படின்னா ஆர்ஓன்னு என்ன, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இல்லைனா சேம் சிட்டி ஆர் டவுன் ஆர் வில்லேஜ். இப்போ நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸில் இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னா அந்த பிளேஸில் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. கோயம்புத்தூரில் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து மீட்டிங்கை வச்சுக்கலாம், சேம் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். ஸோ சப்போஸ் அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ப்ரொவைடட் மெம்பர்ஸோட கன்சென்ட் வந்து இருக்கணும், எனிவேர் இன் இந்தியா. ஸோ லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா தான் அந்த சேம் சிட்டி, டவுன் ஒரு வில்லேஜில் இருக்கணும். அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் எங்கே வேணாலும் இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் மெம்பருடைய கன்சென்ட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில கம்பெனிக்கு எக்ஸம்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் மே எக்ஸம்ட் கம்பெனிஸ். புரியுதா? ஸோ எப்படி ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும்? பிஸ்னஸ் ஹவர்ஸில் 9 AM to 6 PM. நேஷ்னல் ஹாலிடேயில் ஏஜிஎம்மை கண்டக்ட் பண்ணக்கூடாது. சேம் சிட்டி, டவுன் ஒரு வில்லேஜில் தான் கண்டக்ட் பண்ணணும். நம்ம வந்து அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தோம் அப்படின்னா எல்லா மெம்பர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்தியாக்குள்ளார எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில கம்பெனிஸை எக்ஸம்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் ட்ரிபியூனல். ட்ரிபியூனல்னால் தெரியுமா? பவர் ஆஃப் ட்ரிபியூனல். ஸோ கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனா கோர்ட் தெரியல, COURT, கோர்ட். நீதிமன்றம்ங்கிறது ஜென்ரலாக இருக்கிறது. ட்ரிபியூனல்னால் ஒரு பர்டிகுலருக்காக. ஸோ கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னா அவங்க கம்பெனிஸ் பற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க. கோர்ட்டில் வந்து எல்லா பற்றியும் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னா அது ட்ரிபியூனல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை பற்றி மட்டும் பார்க்கறது NCLT, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு மட்டும் இருந்தால் அது வந்து ட்ரிபியூனல். ஸோ ஒரு கம்பெனி வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா ட்ரிபியூனலே வந்து கண்டக்ட் பண்ணிடும். கம்பெனி ஃபெயில்ஸ்னு வச்சுக்கோங்க, கம்பெனி ஃபெயில்ஸ் டு கண்டக்ட் ஏஜிஎம் அப்படின்னா ட்ரிபியூனல் வந்து ஒரு ஏஜிஎம்மை கால் பண்ணிடும். ட்ரிபியூனல் மே கால் ஆர் டைரக்ட். ட்ரிபியூனல் அதுவே வந்து ஒரு மீட்டிங்கை கால் பண்ணிடும், இல்லைனா கம்பெனியை டைரக்ட் பண்ணும், நீ மீட்டிங் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கம்பெனிகிட்ட சொல்லும். ஓகேவா? ஸோ ட்ரிபியூனல் வந்து ஒரு சில டைரெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். அதுக்கு என்னென்னா அது சில கண்டிஷன் என்னென்னா ஒருத்தர் இருந்தால் கூட அந்த மீட்டிங் வந்து வேலிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஒரு கம்பெனி இருக்க மீட்டிங்கே நடத்த மாட்டேங்குது, ஸோ அந்த ட்ரிபியூனல்லாம் சொல்லிடுது அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் இருந்தால் கூட போதும் அந்த மீட்டிங் வேலிட் வேலிடு 1 member is equal to valid meeting. ஓகே, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நம்ம நடத்தணும்னா அது வந்து டீம்ட் வேலிட் ஏஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் பேசி எனக்கு இருமல் வருது. நான் நேற்றுக்கு வீடியோ போடாததுனால இன்றைக்கி 2 வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோ கண்டினியூஸாக எடுத்து இப்போ எனக்கு இருமலாக வருது. இப்போ கம்பெனி வந்து இக்னோர் பண்ணிடுச்சு, லா சொல்கிறது கேட்காம ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து NCLT நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க வந்து மீட்டிங் நடத்த மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டர் போயிட்டு கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட அப்ளை பண்ணலாம். அப்போ ட்ரிபியூனல் வந்து ஏஜிஎம்மை ஆர்டர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் அட்டென்ட் பண்ணாங்கன்னா கூட ஏஜிஎம் வந்து வேலிட் தான் அப்படிங்கிற மாதிரி அது ஆயிரும். அதுதான் ட்ரிபியூனல் பவருங்கிறது செக்ஷன் 97 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூல் 31. ஓகே, ரிப்போர்ட் ஆஃப் ஏஜிஎம் செக்ஷன் 121 ரூல் 31.
ஸோ அது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இது வந்து மினிட்ஸோட அடிஷ்னலாக இருக்கிறது. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். ஸோ மினிட்ஸ் கொடுத்தா போதுமா, ரிப்போர்ட் கொடுக்க வேணாமா அப்படின்னா கிடையாது. இது வந்து அடிஷ்னல் டு மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்தாகணும். இதை யார் சைன் பண்ணணும்? சைன் வந்து சேர்மன், இல்லைனா 2 டைரக்டர்ஸ். இந்த 2 டைரக்டர்ஸில் மேனேஜிங் டைரக்டரும் இன்க்ளூட் ஆயிடுவார், இன்க்ளூடிங் எம்டி ப்ளஸ் சிஎஸ். ஸோ ஒன்று சேர்மன் மட்டும் சைன் பண்ணால் போதும். இல்லைனா 2 டைரக்டரு அப்புறம் அந்த கம்பெனியோடைய கம்பெனி செக்ரட்டரி, அவங்க எல்லாருமே வந்து சைன் பண்ணணும். இப்போ அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, கண்டைன், மீட்டிங் என்றைக்கு நடந்துச்சு, டேட், எப்போ நடந்தது, எங்கே நடந்துச்சு. அப்புறம் சேர்மனுடைய கன்ஃபர்மேஷன், சேர்மன் வந்து ஆமாங்க மீட்டிங் நடந்துச்சுங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க, மெம்பர்ஸ் அட்டெண்டட். அப்புறம் கோரம் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு மீட்டிங்கில் எத்தனை பேர் இருந்தால் அது வேலிடுங்கிறது, அந்த கோரம். அப்புறம் என்ன பிஸ்னஸை நம்ம டிரான்சாக்ட் பண்ணோம், எதை பற்றி நம்ம பேசணும், அதோடைய ரிசல்ட் என்ன. சப்போஸ் அந்த மீட்டிங்கை அட்ஜார்ன் பண்ணோம்னா, கோரம் இல்லைனா அட்ஜார்ன் பண்ணிடுவோம்னு பார்த்தா சேம் பிளேஸ் சேம் டைம் சேம் டே நெக்ஸ்ட் வீக், அந்த அட்ஜார்ன்மெண்ட் போஸ்ட்போன் பண்ணது. அதர் ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தோம், மீட்டிங்கோடைய நோட்டீஸ் பற்றி. இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, கம்பெனி என்ன பண்ணணும்னா, இந்த நோட்டீஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும், ஆர்ஓசி கிட்ட. எதில் கொடுக்கணும், சும்மா போய் கொடுத்தா அவர் எடுக்க மாட்டார். MGT 15 கொடுக்கணும். எப்போக்குள்ளார கொடுக்கணும், 30 நாளுக்குள்ளார கொடுக்கணும். நோட்டீஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நோட்டீஸ் வந்து இட் இஸ் அடிஷ்னல் டு மினிட்ஸ் கொடுத்தாலும் நம்ம நோட்டீஸ் கொடுத்து ஆகணும். அதை யார் சைன் பண்ணுவா, ஒரே ஒரு சேர்மன் மட்டும் சைன் பண்ணணும். இல்லைனா 2 டைரக்டர்ஸ், அதில் 1 வந்து மேனேஜிங் டைரக்டர் ப்ளஸ் சிஎஸ் வந்து சைன் பண்ணணும். அதில் என்னென்னலாம் இருக்கணும், எங்கே, எப்போ, நாள், கிழமை, தேதி, இடம், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் சேர்மனுடைய கன்ஃபர்மேஷன், யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க, கோரம், பிஸ்னஸ் டிரான்சாக்டட், அதோட ரிசல்ட், அதை அட்ஜார்ன் பண்ணாங்கன்னா அதோட டீட்டெயில். அப்புறம் அதர் ரெலவெண்ட் பிஸ்னஸ். கம்பெனி வந்து ஆர்ஓசிட்ட ஃபைல் பண்ண 30 நாளுக்குள்ளார MGT 15 ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 99 இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரிபியூனலுடைய டைரக்ஷன்ஸ், நம்ம வந்து மீட்டிங் நடத்தலைன்னு வச்சுக்கோங்க, மீட்டிங் நடத்தலை, இன்னொன்று ட்ரிபியூனல் வந்து இந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கம்பெனி அண்டு ஒய்டுன்னு ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா ஃபைன். கண்டினியூவாக இந்த மாதிரி டிஃபால்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ₹5000 பர் டே, ஒரு நாளைக்கே 5000. ஓகேவா, அவ்வளோதான் ஏஜிஎம். ஸோ இதில் இருக்கிறது ஒரு தடவை பார்த்துட்டு புக்கில் இருக்கிறது படிக்கலாம். ஏஜிஎம் வந்து எல்லா கம்பெனிக்கும் அப்ளை ஆகும் எக்ஸப்ட் ஓபிசி. ஏன்னா ஓபிசியில் ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மீட்டிங் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு ஏஜிஎம்க்கும் இன்னொரு ஏஜிஎம்க்கு நடுவில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், 15 மாதம் தான் இருக்கலாம் கேப். 15 மாதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ கேப் லெஸ்ஸர் தேன் 15 months பிட்வீன், லெஸ்ஸர் தேன் ஒரு ஈக்குவல் டு 15 months பிட்வீன் 2 ஏஜிஎம். ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார ஏஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணிடணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமானா ஆர்ஓசி வந்து அலோவ் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்ஓசி எவ்வளோ அலோவ் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 மாதம் தான் அலோவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏஜிஎம்மாக இருந்தால் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ஸோ அந்த கம்பெனி வந்து ஏஜிஎம் கால் பண்ண ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்ல, அதில் கிளியராக ஏஜிஎம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஏஜிஎம் வந்து அந்த கம்பெனி ஆரம்பித்து 9 மாதத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணிடணும். ஸோ 9 மாதத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இயர் ஆஃப் இன்கார்பரேஷனில் இன்னொரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி ஏஜிஎம்மை கண்டக்ட் பண்ணணும், அது செக்ஷன் 96 சப்செக்ஷன் 2 வந்து சொல்லுது. பிஸ்னஸ் ஹவர்ஸில் 9 AM to 6 PM கண்டக்ட் பண்ணணும். நேஷ்னல் ஹாலிடேயில் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நேஷ்னல் ஹாலிடே இன்டூ மார்க் போடுறேன். ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இல்லைனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிற சேம் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். சப்போஸ் அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணிடலாம், ப்ரொவைடர் எல்லா மெம்பர்ஸும் அதுக்கு கன்சென்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில கம்பெனிஸை எக்ஸாம் பண்ணலாம். பவர் ஆஃப் ட்ரிபியூனல். ஸோ ஒரு கம்பெனி வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலைன்னா அந்த கம்பெனியுடைய ஏதாச்சும் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து NCLT அப்ளை பண்ணுவாங்க. அப்போ NCLT வந்து அதுவே ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணலாம். அது வந்து என்ன சொல்லலாம்னா, அதை மீட்டிங்கை ஒருத்தர் தான் அட்டென்ட் பண்ணால் கூட அந்த மீட்டிங் வேலிட் தான் அப்படிங்கிற மாதிரி NCLT சொல்லிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து அடிஷ்னல் டு மினிட்ஸு. அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தோம், யார் சைன் பண்ணுவா, என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு புக்கில் இருக்கிறது பார்க்கலாமா.
நான் ஏன் வந்து புக்கில் இருக்கிறது பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் பாயிண்ட்டாக படித்தது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சும்மா இப்படி போய் கம்பெனி அப்படின்னு ஒரு கோடு விட்டு ஆர்ஓசின்னு போட்டு படம் வரைஞ்சி எம்ஜிடி அப்படிலாம் எக்ஸாமில் எழுத முடியாது. சென்டென்ஸாக தான் எழுதணும். ஸோ சென்டென்ஸாக எழுதுறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. அதுக்காக தான் புக்கை வந்து படிக்கணும். ஓகேவா? புக்கை வந்து இதை மனப்பாடம் பண்ணுறதுக்காக படிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் போனாங்க ஆஃப்டர் இன்கார்பரேஷன் கந்த சஷ்டி கவசம் சொல்கிற மாதிரி ஆஃப்டர் இன்கார்பரேஷன் அப்படின்ட்டு அதை திரும்பி ஒரு 200 தடவை புக்கை பார்க்காம சொல்லி அந்த மாதிரி நீங்கள் படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ பாயிண்ட்டாக படித்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எப்படி எப்படிலாம் இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம். அந்த விஷயத்தை தான் இவ்வளோ பெருசாக அவங்க 2 பேஜ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதை சும்மா ரீட் பண்ணாலே இந்த லாங்குவேஜில் நமக்கு எழுத வந்துடும். Every company other than OPC shall in each year hold a general meeting as its annual general meeting. அதுதான் பார்த்தோம். ஒரு வருஷமும் எல்லா கம்பெனியும் எக்ஸப்ட் ஓபிசி கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இவங்க பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டைம் கேப் வந்து 15 months விட அதிகமாக இருக்கக்கூடாது. நோட்டீஸ் த ஷால் ஸ்பெசிஃபை த மீட்டிங் as the AGM எப்போக்குள்ளார within 6 months from the close of the financial year. சப்போஸ் அந்த டைம்குள்ளார கண்டக்ட் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆனால் 3 months விட அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். ஃபஸ்ட் ஏஜிஎம்க்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது. ஃபஸ்ட் ஏஜிஎம் எப்போது? within 9 months from the close of the first financial year. ஓகே, அது சப்போஸ் அந்த ஃபஸ்ட் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த இயரில் இன்னொரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து கிடையாது. இதுக்கு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்ல மற்ற ஏஜிஎம்க்கு, அது ஃபஸ்ட் ஏஜிஎம்க்கு அப்ளிகபிள் கிடையாது. கண்டக்ட் ஆஃப் ஏஜிஎம் எப்போ? பிஸ்னஸ் ஹவர்ஸில் 9 AM to 6 PM, நாட் அ நேஷ்னல் ஹாலிடே. ஓகே, எங்கே நடக்கலாம்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி or some other place within the same city, town or village in which the register office of the company is situated. Central government வந்து சில கம்பெனியை எக்ஸம்ட் பண்ணலாம். அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் எனி பிளேஸ் இன் இந்தியா எல்லா மெம்பர்ஸும் கன்சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ட்ரிபியூனல் செக்ஷன் 97 வந்து சொல்லுது, if any default is made in holding the AGM of a company under section 96, the tribunal may, notwithstanding anything contained in this act or the articles of the company, on application of any member of the company. அதான் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இந்த கம்பெனி வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணலன்னு NCLT அப்ளை பண்ணாங்கன்னா, call or directly calling off an AGM of the company and give such auxiliary or consequential directions as the tribunal thinks expedient. அதுதான், அது என்ன டைரெக்ஷன் வேணாலும் கொடுக்கும். சச் டைரெக்ஷன் மை இன்க்ளூட் தட் ஒரு மெம்பர் இருந்தால் கூட அது ப்ரெசென்ட் தான். கம்பெனி ஒரு மெம்பர் அந்த மீட்டிங்கில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் கூட அந்த மீட்டிங் வேலிட் தான் அப்படிங்கிற மாதிரி வேணாலும் சொல்லலாம். One member of the company present in person or by proxy shall be deemed to constitute a meeting. ஓகே, இந்த மீட்டிங் வந்து ஏஜிஎம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ரிப்போர்ட்டு ரூல் 31 செக்ஷன் 121. இன் அடிஷன் டு மினிட்ஸு அதை யார் சைன் பண்ணணும்? சேர்மன், இல்லைனா 2 directors of the company, one of whom shall be the managing director and the company secretary of the company. என்னென்ன டீட்டெயில் இருக்கணும்? நாள், கிழமை, தேதி அதெல்லாம் இருக்கணும். அப்புறம் கன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்மன், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸு, கன்ஃபர்மேஷன் ஆஃப் கோரம், அப்புறம் இந்த ஆக்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும், செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட்ஸு, பிஸ்னஸ் ட்ரான்சாக்டட் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோங்கிறது. அட்ஜார்ன் பண்ணோம், போஸ்ட்போன் பண்ணோன்னா, சேஞ்ச் இன் வென்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ். அப்புறம் எனி அதர் பாயிண்ட் ரெலவெண்ட் அதை வந்து இந்த ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஜிஸ்டார்கிட்ட ஃபார்ம் NGT 15 30 daysக்குள்ளார கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் தான் பார்த்தோம். மேக்ஸிமம் 1 lakh, கண்டினியூஸாக பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா. அவ்வளோதான் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்.